ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. ஸோ பயோடோஸ்ல இன்னைக்கு நம்ம செகண்ட் டே பார்க்க போறோம். ஸோ என்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த அதே சாப்டர்ஸ் தான், லிவிங் வெல் தான். ஸோ அந்த லிவிங் வெல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்டோடைய இன்ட்ரோடக்டரியும் சயின்டிஸ்டோடைய அதற்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த லிவிங் வேர்ல்டு ரெண்டா பிரிச்சிருக்கும். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய நீட் 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் அசன் ரீசன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி எல்லா விதமான கொஸ்டின்ஸும் இருக்கு. கண்டிப்பா இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஷின்ஸை நம்ம எவ்வளவு வேகமா ஆன்சர் பண்றோம் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா, பயாலஜிக்கு நீங்க வந்து டைம் வந்து எவ்வளவு சீக்கிரமா ஆன்சர் பண்ணி முடிக்கிறீங்களோ அந்த டைம் எல்லாம் எதுக்கு எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க உங்களால டைம் அதிகமா கொடுத்து நிறைய மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம போதி பார்க் நீட் அகாடமியோடைய ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். ரைட். ஸோ இந்த செகண்ட் பார்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஹேபிடேட்ஸ் லைக் கோல்ட் மவுண்டைன்ஸ், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், டெசர்ட்ஸ் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஹைலைட் த டேஷ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கோல்டு மவுண்டைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஸோ இது இலையுதிர் காடுகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் அது. ஸோ இலையுதிர் காடுகள், ஓஷன்ஸ் பெருங்கடல்கள், அதுக்கடுத்தது நன்னீர் ஏரிகள் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், டெசர்ட்ஸ் பாலைவனங்கள், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது வெப்ப நீரூற்றுகள். இது எல்லாமே எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க, லிவிங் ஆர்கானிசத்தோட எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டுறாங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ ரேரிட்டின்னு சொல்றாங்க, அரிதானது அப்படின்னு சொல்லலாமா, இல்ல பியூட்டி பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா, எவல்யூஷன் பரிணாமம் அடைகிறது அப்படின்றது சொல்லலாமா, இல்ல டைவர்சிட்டியா சொல்லலாமா, அதான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரேரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசம் வராது. ஸோ ஏன்னா ஸோ அந்தந்த டிவெல்லிங் பிளேஸ்ல அந்தந்த ஹேபிடேட்ஸ்ல கண்டிப்பா அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் என்ன பண்ணுவாங்க, அதிகமாவே இருப்பாங்க. ஸோ பியூட்டியா இல்ல, எவல்யூஷனா இல்ல. ஸோ எக்ஸாக்ட்லி நிறைய ஏரியாவை நீங்க பாக்குறப்போ டெஃபினட்டா அதனுடைய ஆர்கானிசனுடைய டைவர்சிட்டினா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸா இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி கம்மியா இருக்கும். நீங்க கான்டினென்ட் ஃபுல்லாவோ இல்ல எர்த் ஃபுல்லாவோ நீங்க பாக்குறப்போ டிஃபரெண்ட் ஹேபிடேட்ஸ்ல பாக்குறப்போ என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி தான் அதிகமா இருக்கும். ரைட். ஸோ இதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ அசன் ரீசன். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்க்ரீசிங் த அப்சர்வேஷன் ஏரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு டவுன் இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் அடுத்தது ஸ்டேட் அந்த மாதிரி நம்மளுடைய அப்சர்வேஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்றப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம்னாவது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீசஸ் த அப்சர்வ்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வில்லேஜ்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கவு இருக்கு அப்படின்னா, ஸோ பக்கத்து ஊர் எல்லா ஊரையும் சேர்க்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்னா டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். அசன் வந்து கரெக்ட். ஸோ இன்க்ரீசிங் த அப்சர்வேஷன் ஏரியா இன்க்ரீஸ் த அப்சர்வ்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம் கண்டிப்பா. ஸோ ரீசன், ஆல் ஸ்பீஷியஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏரியா அப்சர்வ்டு. நீங்க எந்த ஏரியாவில் போய் பார்த்தாலும் ஸ்பீஷியஸ்ன்றது யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்றாங்க. தவறு. ஏன் சார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு ஸ்பீஷியஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆல் ஸ்பீஷியஸ் ஆர், எல்லா ஸ்பீஷியஸும் எல்லா இடத்துலயும் இருக்குமானா கிடையாது. போலார் பியர் வந்து இங்க திருவண்ணாமலையில இருக்கு அப்படின்னா நம்ப முடியுமா? எஸ், நாட் அட் ஆல், கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்ப ரீசன் வந்து தப்பாயிருது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், டைம் சேவ் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் தட் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதா பண்ணலையா அதெல்லாம் நம்ம போவே தேவையில்லை. அசன் ரைட். ஓகே, ரீசன் ஃபால்ஸ். ஈஸியா என்ன பண்ணிடலாம், செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் பிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ தி சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ் இஸ் கால்டு டேஷ். ஸோ 2 காம்போனன்ட்ஸா கொடுக்குறாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் நேமிங் வந்து 2 காம்போனன்ட்ஸா கொடுக்கறது வந்து, ஒன்னு வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்றோம், ரெண்டாவது வந்து ஸ்பெசிபிக் எபிதேட் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்பெசிபிக் எபிதேட். ஸோ ஒன்னு வந்து என்ன சொல்றோம், பேரினம், இன்னொன்று வந்து சிற்றினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அது என்னன்னு கேக்குறாங்க, டேஷ் அண்ட் த நேமிங் சிஸ்டம் கிவன் பை, யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. சோ த சிஸ்டம் ஆஃப் ப்ரொவைடிங் நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ் தட் இஸ் ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் எபிதேட் இஸ் கால்டு பைனோமியல் நாமென்கிளேச்சர், இரு சொல் பெயரிடும் முறை. ஓகேவா? யார் கொடுத்தது, லின்னேயஸ், கரோலஸ் லின்னேயஸ் தான் கொடுத்தாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சோ ரிமைனிங் எல்லாம் பாருங்க, டார்வின், விட்டேக்கர், ஹூக் அவங்களாம் யாருமே கிடையாது. பைனாமியல் நாமென்கிளேச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலே லின்னேயஸ் தான் சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி சொன்னாலே கரோலஸ் லின்னேயஸ் வந்துடணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் fourth question, which of the following statements is are
கரெக்ட் ரிகார்டிங் நாமன்கிளேச்சர். ஸோ மறுபடியும் பேர் வைக்கிறாங்க. ஸோ வை தட் நாமன்கிளேச்சர் இஸ் வெரி எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு லோக்கல் நேம்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வேர்க்கடலை இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, நிலக்கடலை, மணிலா, கடலக்காய், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ சயின்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனா ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்க்க முடியல. ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அது பைனோமியல் நாமன்கிளேச்சர். பொதுவா ஒரு பேர் இருக்கணும், எல்லா உயிரினத்துக்கும் ஒரு பொது பேர் இருக்கணும், இஸ் ரைட். சயின்டிபிக் நேம் வந்து காமனா இருக்கணும். ஸோ ரிமைனிங் லோக்கல் நேம் வந்து டிஃப்ரெண்டா கூட எடுத்துக்கலாம். ஸோ நாமன்கிளேச்சர் இஸ் பாசிபிள் வித்தவுட் ஐடென்டிஃபைங் த ஆர்கானிசம். அது என்ன ஆர்கானிசம் கண்டுபிடிக்காமலே பேர் வைக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ நாமன்கிளேச்சர் ஹெல்ப்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் நேம்ஸ் குளோபலி. கண்டிப்பா இப்பதான் நான் சொன்னேன்னா, லோக்கல்ல இருக்க ஒரு நேம் வந்து டிஃபிகல்டிஸா இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லா குளோபலி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேர் வேணும். அதற்காக தான் என்ன பண்றாங்க, நாமன்கிளேச்சர்ஸ் வந்து நமக்கு உதவி பண்றாங்க. கரெக்ட். ஸோ நாமன்கிளேச்சர் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் அனிமல்ஸ். அனிமலுக்கு மட்டும்தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர் வச்சிருக்காங்களா? கிடையாது. நாமன்கிளேச்சர் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வைரஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ நாமன்கிளேச்சர் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் அனிமல்ஸ்ன்றது தவறு. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் நாமன்கிளேச்சர். நீங்க வந்து நாமன்கிளேச்சர் பண்றதுக்கு வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் திரும்ப மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவுமே தவறு தான். ஐடென்டிஃபை பண்ணாதான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு பேரே வைக்க முடியும். ஓகே ரைட். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் தான் வரும் நாமன்கிளேச்சர்ஸ் வரும். ரைட். ஓகே நெக்ஸ்ட். ஸோ அப்போ இதுல மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. எது மட்டும் தான் ரைட்டா இருக்கு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பாக்குறோம். ரைட். ஸோ ஒன்லி 2 இஸ் கரெக்ட். இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஃபார் 4th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். So, assess and reason. Binomial nomenclature has 2 components. One is generic name and specific epithet. So, முன்னாடி சொன்ன மாதிரியே இரு சொல் பெயரிட முறையில 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு வந்து பேரின பெயர் சொல்றோம், இன்னொன்னு வந்து சிற்றின பெயர் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட். அசெஷன் வந்து கரெக்ட். So, binomial nomenclature was introduced by Linnaeus and universally followed. கண்டிப்பா யார் கொண்டு வந்து விட்டது? கருலஸ் லின்னேயஸ் தான் கொடுத்தாரு. உலகம் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணினாங்களா? எஸ், ஆல் தி சயின்டிஸ்ட் அக்செப்டட் தட் ஒன் பைனாமியல் நாமன்கிளேச்சர். இதுவும் கரெக்ட். சரி, இப்பதான் உங்களுக்கு ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், 3rd ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே ரைட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ரெண்டுமே சரி, விளக்கம் இருக்குன்னு ஒரு ஆப்ஷனும், விளக்கம் இல்லை அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாக்குறோம். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர் ஹஸ் 2 காம்போனன்ட்ஸ், தட் இஸ் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபிதெட் அப்படின்றது 2 விஷயம் சொல்லியிருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சொல்லப்பட்ட இந்த பைனாமியல் காம்போனன்ட்ஸ் 2 காம்போனன்ட்ஸ் கீழே ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்களா? இல்லை. இங்க பாருங்க, ஜீனஸ் பத்தியோ இல்ல ஸ்பீஷஸ் பத்தியோ இங்க ஏதாவது ரீசன்ல சொல்லியிருக்காங்களா? பாருங்க, இல்லை. ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சரை 2 விஷயம், தட் இஸ் ரெண்டு இருக்கு, ஜீனஸ் இருக்கு, ஸ்பீஷஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுது. கரெக்ட். பட் அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர்ல ஏன் ஜீனஸ் நேம், ஏன் ஸ்பீஷஸ் நேம், இல்ல ஸ்பீஷஸ் என்ன, ஜீனஸ் என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. யார் சொன்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? சோ அப்போ கண்டிப்பா என்ன வராது, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வராது. ரெண்டுமே ரைட்டு, எக்ஸ்பிளனேஷன் இல்லை. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். ரைட். ICBN இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். பழைய கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், 2011 2010 அந்த மாதிரிலாம் பிஓக்கில பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே அடிக்கடி கேட்பாங்க பிஓக்கில. ஓகே, ICBN இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், ICZN இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர்னா பெயரிடுதல், ஐடென்டிஃபிகேஷனா இனம் காணுதல் அப்படின்றோம். சரியா? ஸோ அதுக்கு பக்கத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ICBN பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். அப்போ பிளான்ஸோட நாமன்கிளேச்சர். கரெக்ட். பாட்னி எதை பத்தி படிக்கிறது? பிளான்ட் பத்தி படிக்கிறது. அப்போ ஏக்கு வந்து 1 வரணும். ஏக்கு வந்து 1 2 ஆப்ஷன்ல வருது. 2nd 4th நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ICZN, இசட்னா ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். இங்க பாக்குறோம் அனிமல்ஸ் ஏதாவது இருக்கா? எஸ், இங்க இருக்கு. அப்போ பிக்கு வந்து ஒரு 4th ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ பிக்கு 4th எந்த ஆப்ஷன், இந்த ரெண்டுத்துல எது வருதுன்னு பாக்குறோம். ஸோ இது வந்துடும், பிக் பண்ணிடுறோம். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் எவாலுவேட் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கான்னு. ஸோ நாமன்கிளேச்சர் அப்படின்றது நேமிங் த ஆர்கானிசம். அப்போ சிக்கு வந்து 3 தான் வரணும். கரெக்ட். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், டிஸ்கிரைபிங் அண்ட் ரெகனைசிங். ஸோ ஒன்று வந்து வரையறுக்கிறது, அப்புறம் அதை பத்தி புரிஞ்சுக்கிறது. அதான் நான் சொல்றேன், இனம் காணுதல் அப்படின்னு சொல்றோம், ஐடென்டிஃபிகேஷன். அப்போ வந்து டிக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் வரணும். சரிங்களா? ஸோ அப்போ மேட்ச் த ஃபாலோவிங்ல இந்த மாதிரி டைம் சேவிங் பண்றதுக்கு சான்சஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஈஸியான மேட்ச் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போட்டுருணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். டாக்ஸானமிக் ஸ்டடிஸ். வாட் இஸ் டாக்ஸானமி அப்படின்னா
வகைப்பாட்டியல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன் வகைப்பாடு ரொம்ப முக்கியம், ஏன் கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸோ உலகத்துல நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. எல்லா ஆர்கானிசத்தையும் ஒருத்தரால படிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸானமி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. குரூப்பிங் த ஆர்கானிசம், நேமிங் த ஆர்கானிசம், கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் தட் ஆர்கானிசம், ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஆர்கானிசம் எடுத்துட்டு வந்து ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், கேரக்டரைஸ் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணும், கிளாசிபிகேஷன் பண்ணணும், அப்புறம் நேமிங் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி எசென்ஷியல் இன் த ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமி. அப்போ என்ன கேட்கறாங்க, டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் வகைப்பாட்டியினுடைய ஆய்வுகள்ல எதை பொறுத்தது அப்படின்னு கேட்கறாங்க. எதை வச்சு நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், எஸ். மார்பாலஜி பிளஸ் அனாட்டமி ரெண்டுத்தையும் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கிளாசிபிகேஷனே பண்றோம், எஸ். செல் ஸ்ட்ரக்சர், அந்த செல் வந்து ப்ரோகரியட்ஸா யூகரியட்ஸா, யூனிசெல்லரா மல்டி செல்லரா, அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கன்சிடர் பண்றோம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், எப்படி வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, எப்படி வந்து அந்த ஆர்கானிசம் க்ரோ ஆகுது, டெவலப்மெண்ட் ப்ராசஸ், எஸ். ஈகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த இடத்துல அவங்க சர்வைவ் ஆக போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்றோமா, எஸ். எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஈகாலஜின்றது என்னது, ஸ்டடி அபவுட் த ஈகோசிஸ்டம். வாட் இஸ் த ஈகோசிஸ்டம்? இட்ஸ் a relationship between the living things and living things non living things. இது சொல்றது என்னது, ஈகோ சிஸ்டம். ஸோ பயோட்டிக் ஏபயோட்டிக் காம்பவுண்ட் சேர்ந்தா அதுக்கு பேர் ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம் பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேரு ஈகாலஜி. அப்போ அந்த ஈகாலஜின்றது ஆர்கானிசம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதையும் டிட்டர்மினேஷன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த டாக்ஸானமிக் ஸ்டடீஸுக்கு எல்லாமே வரும். தட் இஸ் 1 2 3 4 எல்லாமே ஆல் ஆர் கன்சிடர்ட் இன் தட் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். ஸோ நெக்ஸ்ட் 8th question. Earliest classifications are based on the uses of dash by human beings. ஸோ மனிதர்களை எதை வந்து வகைப்பாடத்தினுடைய அடிப்படையாக வச்சிருந்தாங்க, ஏர்லியஸ்ட் கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல், ரைட். கிளாசிபிகேஷன் அர்த்தம் வகைப்படுத்துதல். ஸோ வேர் பேஸ்ட் ஆன் த யூசஸ், எதனுடைய யூசஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டு இருக்கோம், நேற்று வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம் என்னன்னு, ஹியூமன் வந்து இயர்லி என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிசம் பயன்படுதா பயன்படலையா, இஸ் இட் யூஸ்ஃபுல் ஆர் நாட் யூஸ்ஃபுல், அதை வச்சுதான் வந்து அவங்க கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. ஸோ ஏர்லியஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் ஆர்கானிசம் பை ஹியூமன் பீயிங். அப்போ சென்டென்ஸ் கரெக்டா பிக் பண்றது எதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணிடுது. ஸோ என்விரான்மெண்ட் இல்ல, ரிசர்ச் இல்ல, நேமிங் இல்ல, ரைட். ஸோ ஏர்லியஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் ஆர்கானிசம் பை ஹியூமன் பீயிங்ஸ். ஆரம்பகட்ட வகைப்பாடு. நெக்ஸ்ட் 9th question. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோவிங் லாஜிக்கல் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் ஏ டாக்ஸானமிக் ஸ்டடி. என்ன பண்ணாங்க சொல்றாங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இது கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணணும். ஸோ 2026ல கொஸ்டின்ஸ் பயாலஜி எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லென்த்தியா தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. கான்செப்ட் பேஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. தயார் பண்ணீங்க. அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா, ரைட். ஸோ ஹியர் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் குரூப்பிங் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும்ன்றாங்க. ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பா அப்சர்வ் பண்ணணுமா சார்? எஸ், அப்சர்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் பார்க்கணும் இல்லையா. குரூப்பிங் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், பார்க்கறதுக்கு அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அது என்ன மாதிரியான செயல்பாடு செய்யுது, போட்டோசிந்தேஸ் பண்ணுதா, இல்ல ஹெட்ரோட்ரோப்பா இருக்கா, இல்லைன்னா மொட்டைல் ஆகுதா, நான் மொட்டைலா இருக்கா, இந்த மாதிரி ஆட்டோட்ரோப்ஸா இருக்கா, ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கா, சாப்ரோபைட்ஸா இருக்கா, அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கணும். எஸ், இதான் ஃபர்ஸ்ட். எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் டாக்ஸானமிக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் பண்ணணும். ஸோ அசைனிங் த சயின்டிபிக் நேம், உடனே நேம் வச்சிட முடியுமா, கொஸ்டின் மார்க். ஸ்டடி ஆஃப் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ உடனே எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், இவங்களுடைய மூதாதையர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட முடியுமா. கிளாசிபிகேஷன் இன்டூ ஹைரேச்சியல் குரூப்ஸ். ஹைரேச்சியல் குரூப்ஸ் என்ன அர்த்தம்? ஸோ அந்த ஹைரேச்சியல் குரூப் என்னவா சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே யாரு, கிங்டம். ரெண்டாவது ஃபைலம் ஆர் டிவிஷன். ஸோ மூணாவது கிளாஸ். அடுத்தது நாலாவது ஆர்டர். அஞ்சாவது ஃபேமிலி. ஆறாவது வந்து ஜீனஸ். ஏழாவது வந்து ஸ்பீஷிஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், டாக்ஸானமிக்கல் ஹைரேச்சி அப்படி சொல்றோம். உலகம், தொகுதி அல்லது டிவிஷன் சொல்லலாம். ஓகே, ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம்னா அனிமல்ஸ், டிவிஷன்ஸ் அப்படின்னா பிளான்ஸ். ஸோ கிளாஸ் வகுப்பு, ரைட். ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அடுக்கணும், ரைட். ஓகே, கிளாசிபிகேஷன்ஸ் இன்டூ ஹைரேச்சியல் குரூப்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, அதை வந்து ஒரு குழுல போட்டு வச்சிருக்கோம். அந்த குழு போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், கிளாசிபிகேஷன் பண்றோம். ஓகேங்களா, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் ஒன் வந்து ஃபோர்த்தா வரணும், ரைட். பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டடி ஆஃப் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அடுத்து என்ன பண்ணணும் நீங்க, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸ்டடி ஆஃப் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் அசைனிங் த சயின்டிபிக் நேம்ஸ். ஸோ அப்போ
இஸ் இட் ரைட்? தேர்ட் டூ வரணும். தேர்ட் டூ இஸ் ரைட். ஓகே, இந்த 9th வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா ஆப்ஷனா பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செகண்ட் என்ன பண்றோம், தேர்ட் ஃபோர்த் என்ன பண்றோம் பார்க்கணும். அப்சர்வ் பண்றோம், அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷன் பண்றோம், எவல்யூஷனரி ஸ்டடி பண்றோம், அப்புறமா தான் பேர் வைக்கணும். இஸ் இட் ரைட்? எடுத்த உடனே பேர் வச்சிடக்கூடாது. ஓகேவா? நாமன்கிளேச்சர் ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், தென் கிளாசிஃபிகேஷன். லாஸ்டா தானே பண்ணணும், நீங்க நாமன்கிளேச்சர்ஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இதை டாக்ஸானமி உடைய ஜெனரல் ரூல்ஸ் குள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். So last 10th questions, is it assess and reason? Okay, taxonomic groups represent distinct biological entities. ஓகேவா? ஸோ ஒரு டாக்ஸானமிக் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, வகைப்பாட்டு குழுக்கள் இருக்கு இல்லையா, ரைட்? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சிறப்பான ஒரு குறிப்பிட்ட பயாலஜிக்கல் என்டைட்டிஸ், ஒரு பயாலஜிக்கலான ஒரு உயிரியல் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது அப்படின்றாங்க. இஸ் இட் கரெக்ட்? These groups reflect common characteristics among organism. இந்த டாக்ஸானமிக் குரூப்ஸ்லாம் ஏன் வந்து ஒரு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ரைட்? ரெப்ரசன்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குதா பாக்குறதுங்க. இது ரெண்டாவது ரீசன் ரைட்டான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், these groups reflect common characteristics among organism. உயிரினங்களுக்கு இடையே ஒரு பொதுவான பண்புகளை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ இங்க பிகாஸ் போட்டு பாக்குறீங்க, என்ன போட்டு பார்க்கணும்? பிகாஸ் taxonomic groups represent distinct biological entities. கரெக்டா சார்னா? கரெக்ட். because these groups பாருங்க ரிலேட் ஆகுது பாருங்க. these groups, okay, these groups reflect common characteristics among the organism. ஏன் வந்து அவங்க வந்து distinct இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் கேரக்டர்ஸ் எக்ஸ்போசர் பண்றாங்க. இதனாலதான் அந்த டாக்ஸானமிக் குரூப்ஸ்லயே அதை கொண்டு வந்து சேர்த்து வைக்கும். சரியா? ரைட். ஸோ அப்போ ரெண்டுமே ரைட். அசசன், ரீசன் ரைட். பிகாஸ் போட்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு வந்துரும். போத் அசசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. Reason explain the assessment. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே செஷன். ஸோ மறுபடியும் ரிமெம்பர் பண்றேன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான நீட் 2026 கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதி பார்க் ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணீங்க. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ரைட், ரீட் வெல், ரைட் வெல் தட் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ. வி வில் see tomorrow.